லேட் ப்ளூமர்ஸ் அதை நம்ம தமிழ் படுத்தும்போது தாமதமாக மலர்பவர்கள் அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா இந்த ப்ளூமர் அப்படின்றது அப்படின்றது வந்து மலர்றது. அதனால் இவங்க என்ன நம்ம பொருள் தெரியுங்களா? நண்பர்களை விட அல்லது ஒத்த வயது உடையவர்களை விட அல்லது தன் வயது வகுப்பு தோழர்களை விட பிற்காலத்தில் திறனையும் வளர்ச்சியும் வெளிப்படுத்துவார்கள். அப்படின்னா ஆரம்ப நிலையில் ரொம்ப ஸ்லோ பொட்டென்ஷியல் இருக்கும். அந்த பொட்டென்ஷியல் அண்டு க்ரோத் லேட்டர் தென் த பியர்ஸ். ஒப்பார் குழுவோடு ஒப்பிடப்படும்போது நீங்கள் கூட உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் கல்லூரி வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டல்லாக இருந்தவங்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவர்களெல்லாம் ஒரு நல்ல ஒரு அரசு சார்ந்த பணிகளில் சேர்ந்துட்ருப்பாங்க. நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷனில் இப்போ பார்த்ததா கூட நினைவில்லை. ஆனால் பார்த்தா பிஜி டீச்சருன்றாரு, அதுக்கப்புறம் தாசில்தார்ன்றாரு, ஆர்ஐன்றாரு. எப்படி இது அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். அவங்க யார் சார் அப்படின்னா லேட் ப்ளூமர். இவர்களை அண்டர் அச்சீவர் அப்படின்னு கூட சொல்லலாம் சார். திறன் இருக்கும், ஆனால் ஏதோ சமுதாய சூழ்நிலையின் அடிப்படையில் அல்லது பள்ளி சூழல் அல்லது குடும்ப சூழலின் அடிப்படையில் மிக குறைந்த மதிப்பெண்களை எடுத்துகிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுகள் வரும்போது அந்த இடத்துல அவர்கள் உச்சத்தை தொடுவாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா போர்டு எக்ஸாமில் ரொம்ப கம்மி மதிப்பெண் எடுப்பாங்க சார். ஆனால் நீட்டில் பொறுத்தளவு நல்ல மார்க் எடுத்துகிட்டு டாக்டராக ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே பொறுத்தளவு நீட்டில் எவ்வளோ மார்க்குன்னு தான் கேட்குறாங்களே தவிர போர்டு எக்ஸாமில் நீங்கள் என்ன மார்க்கு அப்படின்னு கேட்க மாட்டுறாங்க. போர்டு எக்ஸாமை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியாவாகவும் ஒரு செலெக்ஷன் மோடுக்கு வந்து அவங்க என்ன க்ரைட்டேரியா அதுதான். ஏன் நம்மள்தே எடுத்துக்கலாம் சார். நீங்கள் எல்லோருமே மிகச்சிறப்பாக பள்ளி கல்வி உயர்கல்வி முடித்து பிஎட் 2 ஆண்டுகள் படித்து மிகச்சிறப்பாக பயிற்சி எடுத்துட்டீங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு கடைசியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 3 மணி நேரத்தில் அந்த 150 மதிப்பெண்ணில் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறவங்க வெற்றியாளர் அப்படின்னு இந்த சமூகம் எதிர்பார்க்குது இல்லை. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கல்வி முறை வந்து மீண்டும் பின்னுக்கு போகிறதுக்கான ஒரு அடையாளம். எடுத்துக்காட்டாக மெக்காலே கல்வி கேள்விப்பட்டிருப்போம், 1835. அது மாதிரியே இன்றைக்கும் வந்து நிகழுது அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா மெக்காலே கல்வி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா டவுன்வேர்டு ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். கீழ்நோக்கி கசியும் கோட்பாடு. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒருவருக்கு வந்து அறிதல் இருந்தால் போதும், பாட அறிவுகள் பாட புரிதல் இருந்தால் போதும், அவங்கள நான் வந்து குமஸ்தா வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதிகபட்சமான ஒரு புரிதல் வந்துடக்கூடாது அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டது. ஆங்கில அறிவு இருந்தால் போதும் அப்படின்னு மட்டுமே பார்க்கப்பட்டது. இல்லை, ஒட்டுமொத்த ஒரு மாணவனுடைய ஒட்டுமொத்த ஆற்றலை வந்து தேடுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாற்றங்கள் பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டால் நீங்கள் பார்க்கலாம், சிசிஇ பொறுத்தளவு எஃப்ஏ, எஸ்ஏ அப்படின்லாம் பள்ளி வாழ்க்கையில் வந்து மாணவர்களுடைய அடைவு திறன்களை அடையாளப்படுத்தப்படும் போது இந்த ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வரும்போது பல மாற்றங்கள் வச்சுட்டுருக்குறாங்க. ரெண்டுமே முரண்பாடானது. நம்ம பொதுக்கல்வியில் பயன்படுத்தக்கூடிய மதிப்பீட்டு முறைக்கும் இந்த மதிப்பீட்டு முறைக்கும் டோட்டலாக ஒரு 3 மணி நேரத்தில் ஒருத்தர் அசஸ் பண்ணி செய்கிறது அப்படின்றது சரி சார். எனவே நாம் அந்த பக்கம் எதிர்மறையாக போகாமல் திங்க் அபவுட் பாசிட்டிவ்லி, நேர்மறையான சிந்தனையோடு ஆரம்ப காலங்களில் வளர்ச்சி மெதுவாக இருக்கும் மாணவர்கள் பின்னர் அவர்கள் அதை ஈடு செய்து இறுதியில் சிறப்பாக செயல்பட முடியும் என்றும், இவர்களை அண்டர் அச்சீவர் சாதனையாளரின் கீழ் என்றும் அழைக்கலாம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், குழந்தை பருவம் முழுவதுமே மற்றும் முதிர் பருவம் வளரக்கூட சரியான திறன்களோடு காணப்படாமல் கூட இருந்து அடுத்து திறனோடு காணப்பட்டவர்களாக மாறலாம். அதனால தான் சாதிப்பதற்கு வயதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சாதனையாளர்கள் வந்து குழந்தை பருவத்தில் தான் வருவாங்க அப்படின்லாம் இல்லை. சாதனையாளர்கள் எந்த வயது நிலையிலிருந்து வேணாலும் வரலாம். அதனால் இதில் லேட் ப்ளூமரை தாமதமாக மலர்பவர்களை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று எஜுகேஷ்னல் லேட் ப்ளூமர், கல்வியில் தாமதமாக கற்போர். 2வது தொழிலில் கெரியர் லேட் ப்ளூமர். இவங்க கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வயது உடையவர்கள். இந்த இடத்துல நம்ம வேணா கேட்கலாம் சார், இப்போ கல்வியில் மெதுவாக மலர்பவர் அப்படின்னு பார்க்கப்படும் போது 6 to 14, 6லேருந்து 14. இதுவே தொழில் கெரியர் அப்படின்னு பார்க்கும்போது 15லேருந்து 20. அடுத்து சோஷியல் லேட் ப்ளூமர். சில பேர் என்னென்னா சமூக சார்ந்து பார்க்கும்போது மிக மெல்லிய மலர்பவராக, சமூகத்தோடு அவ்வளோ இணக்கமாக இருக்க மாட்டாங்க இல்லை, சமூக செயல்களில் பங்கு அளிக்காமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதற்கடுத்ததாக இவர்களுக்கு என்ன தேவை, யார் இந்த லேட் ப்ளூமர் அப்படின்னு சொல்கிறோமே இல்லை,
மெல்ல மலர்பவர்கள். இவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அழுத்தம் இல்லாத சூழல், நான் ப்ரெஷரிங் என்விரான்மெண்ட். என்னென்னா கட்டாயம் இதை எழுதி தான் ஆகணும், கட்டாயம் இதை படித்துச்சான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, ப்ரெஷர் போடக்கூடாது. அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம், முழு சுதந்திரம். அதனால தான் கற்றல் சூழலில் சுதந்திரம் அப்படின்றத இந்திய கல்வி தத்துவ ஞானியான ஜே.கே. குறிப்பிட்டார். 2, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பொறுமையும் புரிதலையும் காட்ட வேண்டும். டீச்சர் அண்ட் பேரண்ட் மஸ்ட் ஷோ பேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து, முன்கூட்டியே மதிப்பிடுதலை தவிர்க்க வேண்டும். அப்படின்னா ப்ரக்னாஸ்டிக் டெஸ்ட்டு அப்படின்னு கேள்விப்பட்டோம் பார்த்தீங்களா? முன்னறி சோதனை நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, ப்ரக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டில் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்குது, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்குது. வளரறி மதிப்பீடு, தொகு அறி மதிப்பீடு, அதெல்லாம் நம்ம நினைவுபடுத்திக்கலாம். நினைவுபடுத்தும் போது ப்ரக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, முன்னறி சோதனை, இதை பெரும்பாலும் யாருக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மெதுவாக மலர்பவர். அடுத்து, திறமைகளை ஆராய்வதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்ப்ளோர் டேலண்ட்ஸ். தென் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா, சோலமன் கான்ஃபரன்ஸ், ஜூன் 1994, 1994ஆம் ஆண்டு. சலமான் கா மாநாடு, ஜூன் 1994ஆம் ஆண்டு. சலமான் கா மாநாடு அறிமுகம் செய்தது எதை? சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட், குழந்தையும் சிறப்பு தேவைகளும். அதில் ஃபிசிக்கலி டிசேபிள்டு, உடலியல் குறைபாடு. உடலியல் குறைபாடு, உடலியல் குறைபாடில் முதல்ல காது கேளாத குழந்தைகள், கேட்டல் திறனின்மை, ஹியரிங் இம்பேர்டு. இல்லை, கேட்டல் திறனின்மை சார்ந்த குழந்தைகளுக்கு தமிழகத்தில் ஒரு மாவட்டத்தில் அரசு பள்ளி இயங்குகிறது. அது எந்த மாவட்டம்னா, தருமபுரி மாவட்டம். இன் எபிலிட்டி டு பர்சீவ் சவுண்ட் த்ரூ த ஹியர். இவங்க மைல்டாக இருக்கலாம், மாட்ரேட்டாக இருக்கலாம், ப்ரொபவுண்டாக இருக்கலாம், சிவியராக இருக்கலாம். அப்படின்னா பார்ஷியலாக காது கேட்கும். அவங்களாம் மைல்டாக இருக்குது, மாட்ரேட்டாக இருக்குது. சில பேர் ப்ரொபவுண்டு, கேட்குறது ரொம்ப குறைஞ்சி போயிட்டுருக்கோம். சில பேருக்கு காதே கேட்காது, அவங்க சிவியர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு என்ன தேவை சார் அப்படின்னா, ஒன்று கேட்டல் பயிற்சி கொடுக்கணும் சார், ஆடிட்டரி ட்ரைனிங். 2, லிப் ரீடிங். இவங்களுக்கு உதட்டசைவு முறை மிகச்சிறந்த முறை. இந்த திறன் இன்மைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைங்களுக்கு அழகாக லிப் ரீடிங். அடுத்து, சைன் லாங்குவேஜ் ஷுட் பி டாட். இந்த குழந்தைங்களுக்கு குறியீட்டு மொழிகளை பயன்படுத்தணும். அந்த குறியீட்டு மொழி என்னன்னாக்கா சைகை மொழி, இல்லை சைன் லாங்குவேஜ். 2, விஷுவல் இம்பேர்டு, பார்வை குறைபாடுடைய குழந்தை, வீக்னஸ் ஆர் டெஃபெக்ட் இன் த பவர் ஆஃப் சீயிங். இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று லார்ஜ் பிரிண்ட் மெட்டீரியல் அண்டு மேக்னிஃபையிங் கிளாஸஸ். பெரும்பாலும் கிட்ட பார்வை, தூர பார்வை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய உருபெருக்கி கண்ணாடிகள் பயன்படுத்தலாம். கான்வெக்ஸாக இருக்கலாம், கான்கேவாக இருக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஃப்ரைலி, அவங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃப்ரைலின்றது என்னென்னா, தொடு உணர்வின் மூலமாக கற்றுக்கொள்ளுதல், டச்சிங் சென்ஸ். அடுத்து, ஸ்பீச் டிஸார்டர். சில குழந்தைங்க பேசுதலில் குறைபாடு இருக்கும். அதனால் இவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்பேசியே அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பேசியே, DYSPHASI, டிஸ்பேசியே, SIA, டிஸ்பேசியே, DYSPHASIA, டிஸ்பேசியே. ப்ராப்ளம் ஆஃப் வாய்ஸ் ரிதம் ஆர்டிகுலேஷன். குழந்தைங்களுக்கு அந்த வோக்கல் கார்டில் ரிதம் வர்றதில் பிரச்சனை, இல்லைன்னா ஆர்டிகுலேட் ஒழுங்கமைக்கிறதுல பிரச்சனை வரலாம். இவங்களுக்கு நம்ம ஆர்டிகுலேட் டிஸார்டரு, ஃப்ளூயன்சி டிஸார்டரு, வாய்ஸ் டிஸார்டர்னு 3 வகையாக பிரிச்சிட்டோம்னா, இந்த குழந்தைங்களுக்கு என்ன தான் சார் தேவை அப்படின்னா, ப்ராக்டிஸ் தேர் கம்யூனிகேஷன். எடுத்துக்காட்டாக சாட்டை படத்தில் ஃபிசிக்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, ஹீரோ அவர் தான் சமுத்திரகனி, அழகாக கொஞ்சம் திக்கி பேசக்கூடிய குழந்தை சிறப்பாக பேச வைப்பார். ஃப்ளூயன்சி,
இல்லை, அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, ஃப்ளூயன்சி டிஸார்டர் தான் இருந்தது. அந்த குழந்தைய பயிற்சியின் மூலமாக ப்ராக்டிஸ் தேர் கம்யூனிகேஷன். அடுத்து ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டு ஆர் லோகோமோட்டர் டிசபிலிட்டிஸ். இவங்க பெரும்பாலும் பேராலைசிஸ் ஆஃப் அப்பர் அண்டு லோயர் லிம்பு சார். கை கால் வந்து வராமல் போயிருக்கும். இவங்க பெரும்பாலும் வீல் சேரில் தான் இந்த குழந்தைங்க போவாங்க. அதனால் அவங்கள நம்ம லோகோமோட்டாஸ் அப்படின்னு ஃப்ளூரலில் எழுதுகிறாங்க, லோகோமோட்டாஸ் டிசபிலிட்டிஸ். அப்போ இவங்களுக்கு கை கால் ரெண்டுமே என்ன ஆகும்னா பேரலைசிஸாக இருக்கும். பேரலைசிஸ் அப்படின்னா கை கால் வராமல் போயிருத்தல். இல்லை, ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டு. நெக்ஸ்ட்டு நீட்ஸ் எடுத்துகிட்டு என்ன தேவை இவங்களுக்கு, கட்டாயம் வீல் சேர் தேவை, ஹேண்ட் ரெயில் வேணும். அடுத்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் ஹெல்த் ப்ராப்ளம், குறிப்பிட்ட உடல் சார்ந்த பிரச்சனை. குழந்தைகளுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட இஷ்யூ மட்டும் இருக்கும். அந்த இஷ்யூ என்னென்னாக்கா உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கும். குறிப்பிட்ட உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொண்ட குழந்தைகள், குறிப்பிட்ட உடல் சார்ந்த பிரச்சனையுடைய குழந்தைகள். இவங்க பாருங்கள் என்னென்னா பூவர் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ். இவங்களை உடல் பலம் வந்து ரொம்ப உடல் பலவீனமாக இருப்பாங்க, அதிகமான உடல் பலவீனம். எடுத்துக்காட்டாக எபிலெப்சியா, தமிழில் என்ன சொல்லுவோன்னா மூளை முடக்கு நோய், எபிலெப்சியா. எபிலெப்சியா மூளை முடக்கு நோய். 2 டயபெட்டிக்காக இருக்கலாம். டயபெட்டிக் அப்படின்னா சர்க்கரை நோய், டயபெட்டிக் ப்ராப்ளம், பரம்பரை ரீதியாக டயபெட்டிக் வந்திருக்கும். அடுத்து ஆஸ்துமா, சில பேருக்கு ஆஸ்துமா, அது கூட கற்றலை வந்து பின்தங்க விட்டுரும் சார், இல்லை ஆஸ்துமா. அடுத்து பெயின் இன் ஜாயின்ட்ஸ், ஆத்ரட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்ரட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஆத்ரட்டிட்டிஸ்னால் பெயின் இன் ஜாயின்ட்ஸ், மூட்டுக்கு மூட்டு வலிகள் இருக்கும். விரல், கை, கால், மூட்டுகளில் வலி இருக்கும் சார். இந்த வகையான குறைபாடுடையவர்கள் சில்ட்ரன் வித் மல்டிபிள் ஹேண்டிகேப்ஸ். அடுத்து எமோஷ்னல், மனவீழ்ச்சி, ஆன்சைட்டி டிஸார்டர். எமோஷ்னல் ரிலேட்டடில் பார்க்கும்போது ஆன்சைட்டி டிஸார்டர், பதட்ட குறைபாடு. நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க சார், ஆனால் எக்ஸாம் போப்பியாக இருக்கும், தேர்வு பயம். அந்த தேர்வு பயத்தால் அந்த குழந்தை வந்து மதிப்பெண்ணு குறைவாக எடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு காரணம் எமோஷ்னல் ப்ராப்ளம் தான். அடுத்து எமோஷ்னலில் ஆன்சைட்டி டிஸார்டர், பதட்ட குறைபாடு. எக்ஸாம்பிள் ஃபீலிங்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி அண்ட் ஃபியர். குழந்தை வந்து பதற்றம் மற்றும் பயம் சார்ந்த உணர்வு. அடுத்து பைபோலார் டிஸார்டர், பைனா 2ன்னு அர்த்தம், பைபோலார் டிஸார்டர். மூடு ஸ்விங்ஸ், மனநிலையில் மாற்றம் இருக்கும். எடுத்துக்காட்டால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் அடுத்து சோகமாக இருக்கும் குழந்தை. இது மாதிரி மூட் ஸ்விங். இப்போ பார்த்தா இயல்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் கத்துவாங்க, பார்த்துருப்பீங்க. மூட் ஸ்விங் எக்ஸாம்பிள், இயல்பாக வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க 2 பிள்ளைங்களும், ஏதாவது ஒரு தடை ஏற்பட்ட உடனே அப்படியே கத்துவாங்க தொடர்ந்து ஒரு நிமிடம். அப்போ அந்த குழந்தை வந்து ஏன் அது மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை பைபோலார் டிஸார்டர், ஆங்கிலத்தில் மூடு ஸ்விங்ஸ், மனநிலை மாற்றம். இல்லை, தென் சைக்காட்டிக் டிஸார்டர், அப்நார்மல் திங்கிங் அண்ட் பெர்செப்ஷன். அப்நார்மல் திங்கிங் அண்ட் பெர்செப்ஷன், நெறி பிறை சிந்தனை மற்றும் புலன்காட்சி. அடுத்து பர்சனாலிட்டி டிஸார்டர், ஆளுமை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆளுமை குறைபாடு இருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்போ அந்த ஆளுமை நெறிப்பிறருக்கு என்ன காரணம் அப்படின்னா, எரிக்சன் தான் அழகாக சொல்லுவார். என்னன்னாக்கா, ஒரு குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு அவநம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, அதேமாரி குழந்தை வளரும்போது ஒரு 1.5 வயசுக்கு மேலே குற்ற உணர்வு இருந்தது அப்படின்னா, கில்ட்டா, இல்லை ஷை, கூச்ச சுபாவம் இருந்ததுன்னா, தான் யாருன்றதில் குழப்பம் இருந்ததுன்னா, இந்த குழந்தைகள்லாம்
என்ன பாதிப்பு வர வாய்ப்பு அப்படின்னா, ஆளுமை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஆளுமை குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றார் சார். அதனால் எப்போதும் நிறையாளுமை என்பது நேர்மறையான ட்ரைட்ஸ், சோஷியல் ரிலேட்டடில் நேர்மறையான வழியில் பார்க்கறது தான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? அதனால் இந்த இடம் வீணா அமையலாம். அடுத்து கோக்னேட்டிவ் மென்டலி ரிட்டார்டட், இவங்களை நம்ம மனநல பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக ஐக்யூ என்னவாக இருக்கலாம்னாக்கா பிலோ 50. அடுத்து லேர்னிங் டிசேபிள்டு, கற்றல் குறைபாடு. கற்றல் குறைபாடு மொத்தம் கற்றல் குறைபாடு 4 வகை இருக்குது சார். ஒன்று டிஸ்லக்ஷியா, அதுதான் நம்ம அதுக்கடுத்து லேர்னிங் டிசேபிள்டு வரோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி கிஃப்டட் சில்ட்ரனை பார்த்துருவோம். மீத்திறன் மிக்க குழந்தைகள். ஐக்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 120 இருக்கும் அப்படின்றாங்க சார். நுண்ணறிவு ஈவு, ஒரு குழந்தைக்கு நுண்ணறிவு ஈவு 140க்கு மேலே இருந்தால், 140க்கு மேலே ஒரு குழந்தைக்கு நுண்ணறிவு ஈவு இருந்ததுன்னா அந்த குழந்தைய நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஜீனியஸ் என்று குறிப்பிடுறோம். இதே ஒரு குழந்தைக்கு 120லேருந்து 139 வரை நுண்ணறிவு ஈவு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம மீத்திறன் மிக்க குழந்தைகள். இந்த குழந்தைக்கு என்ன மெத்தடாலஜி பெஸ்ட்டு சார்னா பிரைன் ஸ்ட்ரோமிங், கருத்து பொழிவு. கலை திட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்ரிச்டு கரிக்குலம், செறிவூட்டப்பட்ட கலை திட்டம். கலை திட்டத்தில் செறிவூட்டப்பட்ட கலை திட்டம். அடுத்து லேர்னிங் டிசேபிள்டில் டிஸ்லக்ஷியா, டிஃபிகல்ட் இன் ரீடிங், வாசித்தலில் கடினம். டிஸ்கால்குலியா, டிஃபிகல்டிஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் மேத்தமேட்டிக்ஸ், கணித புரிதலில் உள்ள கடினம். ஏன்னா கால்குலேட்டர் இல்லை கால்குலேட்டர் அப்படின்னு தொடர்படுத்திருங்க. டிஃபிகல்ட்டிஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் மேத்தமேட்டிக்ஸ், கணித புரிதலில் உள்ள கடினம். டிஸ்கிராப்பியே, டிஃபிகல்ட்டிஸ் இன் ரைட்டிங், எழுதுதலில் உள்ள குறைபாடு. டிஸ்பிரேசியே, சென்சரி இன் இன்டகிரேஷன் டிஸார்டர், இயக்கத்திறன் குறைபாடு. டிஸ்பிரேசியே, இயக்கத்திறன் குறைபாடு. அதனால் இங்கே பாருங்களேன், நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் இன் ரீடிங்கு, டிஃபிகல்ட்டிஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். சில சமயங்களில் டீச்சர் 6ன்னு டிக்டேட் பண்ணுறாங்க, குழந்தை 9ன்னு எழுதுனான்னா அது என்ன வகையான கற்றல் குறைபாடுனா டிஸ்கிராப்பியே, டிஸ்கால்குலே கிடையாது. இப்போ சில குழந்தைங்களுக்கு அடிஷன் போட சொன்னால் குழந்தை மல்டிப்ளிகேஷன் போட்டானா, அல்லது மல்டிப்ளிகேஷன் கொஷினாக கேட்டோம்னா குழந்தை அடிஷன் போட்டானா அதுக்கு பேர் டிஸ்கால்குலியே என்று குறிப்பிடுறோம். அதற்கு அடுத்து ஆசிரியர்களே, ப்ரோக்ராம்ஸ் ஃபார் டைவர்ஸ்டு லேர்னர்ஸ், வேறுபட்ட மாணவர்களுக்கான திட்டங்கள். வேறுபட்ட மாணவர்களுக்கான திட்டங்கள். டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், வேறுபடுத்தி கற்பித்தல். அடுத்து மோடிஃபையிங் கண்டென்ட்டு, ப்ராசஸ்ஸு, ப்ராடக்ட்டு, மாணவரின் தேவைக்கு ஏற்ப பாடம், செயல்முறை, அதுக்கடுத்து முடிவை மாற்றுவது. செயல்முறைன்னு சொல்லலாம் அல்லது முடிவை மாற்றுவது. ஏற்கனவே கூட நம்ம கண்டென்ட்டு, ப்ராசஸ்ஸு, ப்ராடக்ட்டுன்னு எங்கே படித்தோம் அப்படின்னா கில்ஃபோர்டின் கட்டமைப்பு நுண்ணறிவு கோட்பாடு. கில்ஃபோர்டின் கட்டமைப்பு நுண்ணறிவு கோட்பாட்டில் இந்த 3ம் பார்த்துருக்கோம். அடுத்து மீடியேட்டட் லேர்னிங், நடுநிலை கற்றல். டீச்சர் ஆர் அடல்ட் அசிஸ்ட் ஸ்டூடெண்ட் டு பிரைட் கேப் இன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆசிரியர் மாணவரின் புரிதலுக்கான செயற்பாடுகளை செய்து தருபவராக இருக்கணும் அப்படின்றாரு இல்லை. அப்போ மீடியேட்டட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெமிடியல் டீச்சிங், திருத்த கற்றல். கிவன் டு ஸ்டூடெண்ட் ஹூ லேக் பிகைன் அகடமிக்கலி, பாடங்களில் பின்னடைந்து மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சீரமைப்பு கற்றல். அடுத்து என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். அட்வான்ஸ்டு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கிஃப்டட், திறமை வாழ்ந்த மாணவர்களுக்கு மேம்பட்ட கற்றல் வாய்ப்புகளை வழங்குதல். இதோட நமக்கு இந்த சாப்டர் முடியுது சார்.
யூனிட் 4 நியூ சிலபஸில் அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னரு ஸ்லோ அண்ட் லேட் ப்ளூமர்ஸ்.